Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம CSS சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேலஞ்ச் என்னன்னா, இந்த ஏங்கிற கேரக்டரை HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து நம்ம அவுட்புட் ரெண்டர் ஆகிற பிளேஸ் அண்ட் இது நம்மளோட எடிட்டர். டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கறதுக்காக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே நம்ம ஸ்லைட் பண்ணி கூட அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு டிவெலப்மெண்ட் இருக்குது. நான் இன்னொரு டிவெலப்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ரெண்டு டிவெலப்மெண்ட்டுக்கும் நான் கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிவெலப்மெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் ரைட், செகண்ட் டிவெலப்மெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் லெஃப்ட். இனி எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இந்த ஸ்டைலில் தான். காமனாக டிவெலப்மெண்ட்டுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க பை டிஃபால்ட். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் டிவெலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்ததுமே எந்த டிவெலப்மெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் ரைட்னு இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். இப்போ வித் அண்ட் ஹைட் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ரைட் சைடு எலமெண்ட்டுக்கு இங்கே கலர் கொடுத்துருக்காங்க, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது டிஃப்ரென்ஸ் இப்போது இந்த இடத்துல இருக்கிற ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிற பார்ட்டில் தான் ரைட்னு கிளாஸ் நேம் வச்சுக்க டிவெலப்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். பொசிஷன் அப்சல்யூட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸில் பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த அப்சல்யூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேட்டிவ் கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் அப்சல்யூட் வந்து யூஸ் பண்ணுறேன். டாப் 50%, லெஃப்ட் 50%. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வித் அண்ட் ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். வித் வந்து 40 பிக்சல், ஹைட் வந்து 140 பிக்சல். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம லைட்டாக வந்து லெஃப்ட் சைடு வந்து சாய்க்கணும். நம்ம ஸ்கியூ ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். $20 கொடுக்குறேன். லைட்டாக இந்த எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 90%, ஒய் ஆக்சிஸில் -50% கொடுக்குறேன். இப்போ நம்ம எலமெண்ட்டை கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டிவ் எலமெண்ட்க்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். டாட் லெஃப்ட். நம்ம ரைட் டிவ் எலமெண்ட்க்கு என்னென்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதே தான் நம்ம இந்த லெஃப்ட் டிவ் எலமெண்ட்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். வித் வந்து செட் பண்ணுறேன் 43 பிக்சல், ஹைட் வந்து 140 பிக்சல், பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். டாப் 50%, லெஃப்ட் 50%. ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸ்கியூ -20°. அண்ட் இந்த எலமெண்ட்டோட பொசிஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம், அதனால் டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். -180%. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -180% கொடுத்துருக்கேன். அண்ட் ஒய் ஆக்சிஸில் -50%.
அண்ட் இந்த லெஃப்ட் எலமெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டோம். ஸோ இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அது வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, பாடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணலாம். அண்ட் இப்போ பெண்டிங் இருக்க இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்னு கிளாஸ் நேம் வச்சுக்க டிவ் எலமெண்ட்டுக்கு ஆஃப்டர் சுடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரைட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சுக்க டிவ் எலமெண்ட்டுக்கு ஆஃப்டர் சுடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து ஆஃப்டர் சுடோ எலமெண்ட் வந்து ஆட் பண்ணலாம். content, position, absolute, top 50%, left 50%, with 100 pixel, height 100 pixel, background color. ஸோ இங்கே கொடுத்துருக்க கலர் வந்து ஆட் பண்ணலாம். இங்கே வந்து கோட்ஸ் கொடுத்துருக்கேன், சிங்கிள் கோட்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எலமெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கியூப் யூஸ் பண்ண போகிறோம். 25 டிகிரி -25 டிகிரி. ட்ரான்ஸ்லேட், அதோட பொசிஷனை வந்து லைட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட் -30% கொடுக்குறேன் எக்ஸ் ஆக்சிஸில் அண்ட் -5% ஒய் ஆக்சிஸ்க்கு. ஸ்கேல் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். .5. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டிவ் எலமெண்ட்டுக்கு ஆஃப்டர் சூடோ எலமெண்ட் வந்து ஆட் பண்ணலாம். content, position, absolute, top 50%, left 50%, width 100 pixel, height 100 pixel, background color, அண்ட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் skew method, -25 டிகிரி. அண்ட் அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்லேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேட் -70% எக்ஸ் ஆக்சிஸ் -5% ஒய் ஆக்சிஸ். இப்போ இதோட சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஸ்கேல் மெத்தட். ஸோ இப்போ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்.
அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை சப்மிட் பண்ணி நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அக்யூரேட்டான்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.